ஹலோ வீவ்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாள் சோமசுந்தரம் பேசுகிறேன். வைபவலட்சுமி ஆச்சி, தேவகோட்டை. இது வாழைத்தண்டு ஜூஸு. இந்த வெயில் காலத்துக்கு வாழைத்தண்டு ஜூஸு வாரத்துக்கு 2 முறை செஞ்சு வச்சுக்கலாம். வாரத்துக்கு 1 முறை கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பக்குவத்தை பார்ப்போமா? இந்த வாழைத்தண்டை புதுசாக இப்போ 10 ரூபாய்க்கு உள்ள வாழைத்தண்டை வாங்கின்னு நல்லா கட்டமாக நறுக்கி போட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சியில் அடிக்கணும். மிக்சியில் அடித்து திரும்பி அதை சட்டியில் ஊற்றிக்கிட்டு மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கையில் போட்டு பெசரிட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துடணும். புழிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் வடிகட்டியில் ஊற்றி மறுபடியும் இருக்கிற சக்கையை எடுத்துடணும். எடுத்துட்டா இந்த மாதிரி தண்ணி நமக்கு கிடச்சிரும். வாழைத்தண்டு ஜூஸ் கிடச்சிரும். திருப்பி இது பார்த்திங்கன்னா அது அந்த வாழைத்தண்டில் அந்த தண்ணியில் சில பேர் உப்பு போட்டு மோரை ஊற்றி குடிச்சிருவாங்க. வெறும் வயிற்றில் குடிச்சிருவா சில வீட்டில். ஆனால் நாங்கள் எப்படி செய்வோம்னா பஞ்சகவி பாருங்கள், இது பஞ்சகவின்னு சொல்கிறது. பஞ்சகவியோட பக்குவம் என்ன? தயிர் 1 டம்ளர், அப்புறம் எலுமிச்சம்பழம் 1/2 மூடி, கருவேப்பிலை 1 கைப்பிடி, சீனி கொஞ்சம், சிறுஞ்சீரகம் கொஞ்சம். இப்போ ஜீனி கொஞ்சமாக தான், இதில் பாதி தான் போட்டேன். நான் எல்லாருக்கும் சுகர் இருக்கிறதுனால அதை நிறையா சேர்க்கப்படாதுல்ல, அதனால் கொஞ்சம் தான் போட்டேன். நான் சும்மா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சீனி, ஜீரகம் 2, எலுமிச்சம்பழம் 3, கருவேப்பிலை 4, இந்த தயிர் 5 பஞ்சகவி. 5 பொருள் சேர்ந்தால் பஞ்சகவின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த 5 சேர்ந்தது சேருமானம் பண்ண ஜூஸ் தான் இது. இப்போ இதையும் வாழைத்தண்டையும் ஒன்று சேர்த்துடணும். ஒன்று சேர்க்குற ஜூஸ் தான் இது. இப்போ நம்ம வாழைத்தண்டு 10 ரூபா வாழைத்தண்டுக்கு 2 டம்ளர் தண்ணியும், தயிருக்கு 2 டம்ளர் தண்ணியும், எலுமிச்சம்பழம் 1/2 மூடிக்கு 1 டம்ளர் தண்ணியும் 5 டம்ளர் சேர்த்து கொஞ்சம் கொலன்னு இதை நம்ம வச்சுக்கணும். இந்த ஜூஸை குடிக்கணும். மற்ற ஜூஸ் மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி குடிக்க முடியாது. ஏன்னா வாழைத்தண்டோட சத்து போயிடும். அந்த சத்து நமக்கு உடம்புக்குள்ளார வரணும். அதுக்கப்புறமா எவ்வளவு உப்பு தேவையோ அந்த உப்பை போட்டு இந்த கொத்தமல்லியை சிறுசாக நறுக்கி அதில் போட்டோம்னா வாசமாக இருக்கும். அதுக்காக அதையும் போட்டிருக்கேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுப்புட்டு நம்ம ஜில்லுன்னு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தான் குடிக்கணும். ஒவ்வொருத்தரும் 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் இதை குடித்தோம்னாலே மருந்துக்கு போதுமானது. இது பாட்டில் ஜூஸ் மாதிரி ஒரு பாட்டில்லாம் குடிச்சிடக்கூடாது. 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் வீட்டில் இருக்க எல்லாரும் குடிங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தொண்டை வலி, வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு, வயிற்ற வலி, அந்த மாதிரி ஒரு இந்த பிள்ளைங்க லெட்டின் போகும்போது கீரிப்பூச்சி பிடுங்குது, வலிக்குது, அரிக்குதுங்க சின்ன குழந்தைங்களாம், அதுக்கு கூட நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் மருந்து உள்ளது இந்த வாழைத்தண்டு ஜூஸ். இந்த வெயில் காலத்தில் நம்ம இதை குடிக்கிறதுனால நமக்கு தான் நன்மைகள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழை மரத்தில் எல்லாமே இந்த உலகத்துக்கு பயன்படும். தண்டுலேருந்து, இலையிலேருந்து, காயிலேருந்து, பூவிலேருந்து, மட்டையிலேருந்து எல்லாமே பயன்படும். கொழுந்துலேருந்து. அதுபோல் இந்த வாழைத்தண்டு ஜூஸு நம்ம உடம்புக்குள்ளார நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வியாதி பூரா பறந்துடும். இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு பானம் வாழைத்தண்டு ஜூஸ். இது கந்த சஷ்டி அப்போ, இப்போ பெரிய கந்த சஷ்டி அப்போலாம் 6 நாள் விரதம் இருப்போம்ல, அப்போ நான் 6 நாள் விரதம் இருப்பேன். பால் பழம் தான் சாப்பிடுவேன் நைட்டு. அப்போ என் ஊரோடு என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சம்பழத்தை இதை வாழைத்தண்டை நைஸாக நறுக்கி எலுமிச்சம்பழத்தை புளிச்சு சால்ட்டை போட்டு பெசரிட்டு கிண்ணத்தில் வச்சுட்டு போவாங்க. சமாரம் பார்த்துட்டு வந்துட்டு அதை சாப்பிடுவாங்க. முடிஞ்சு போச்சு விரதம்பாங்க. நான் வயிற்று புண்ணு, வாய் புண்ணெல்லாம் ஆறணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் நான் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு போவேன். எப்போவுமே வந்ததும் 1 டம்ளர் போயிட்டு சூரசமாரம் பார்த்துட்டு வந்ததும் நான் குளிக்கக்கூட மாட்டேன். குளிக்கக்கூடாது. 6 நாள் விரதம் இருந்திருக்கிறோம். அவர் சமாரம் பண்ணியிருக்காரு. அவருக்கு அடுத்த நாள் தான் அபிஷேகம் பண்ணுவா பாலில். அவருக்கு தான் பாலில் நைட்டு பண்ணாலும் அபிஷேகம் பண்ணாலும் அடுத்த நாள் பண்ணாலும் அவருக்கு தான் அபிஷேகம் பண்ணணும். நம்ம அவருக்காக விரதம் இருந்ததுனால
அடுத்த நாள் காலையில் அன்றைக்கி நைட்டு இந்த வாழைத்தண்டு ஜூஸு 1 டம்ளர் 1.5 டம்ளர் குடிச்சிருவேன். நான் குடிச்சுப்புட்டு பேசாமல் படுத்துருவேன். அடுத்த நாள் காலையில் சாப்பாடு போட்டுப்படுத்தேன் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி உபயோகமாக உள்ளது இந்த வாழைத்தண்டு ஜூஸு. அனைவரும் இதை குடித்து குடும்பத்தோடு எல்லோரும் குடித்து பலன் பெறணும். 50 பேருக்கும் தெரியும், நிறையா பேருக்கு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியாது. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இதை பார்த்து இது படிக்க செஞ்சு பலன் பெறுங்க. இதெல்லாம் பெரியவங்க சொன்னது தான், பெரியவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த காலத்திலார எந்த வியாதியுமே இல்லை, இவ்வளோ வெயிலுமே இல்லை. இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி குளிர்பானங்கள் ஐஸ் தண்ணியில் சும்மா தண்ணியை ஐஸில் அந்த தண்ணியை ஐஸுக்குள்ளார வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஐஸ் தண்ணியாக குடிக்கிறத விட, பச்சை தண்ணியை குடிக்கிறத விட இப்படி சத்துள்ள பானங்களை குடிக்கிறதுனால நமக்கு சத்துள்ளது உடம்பு எடுத்துக்கும், சத்து இல்லாததை வேர்வையாகவும் கழிவு நீர் மாதிரி யூரின்லேயும் போயிடும். நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாழைத்தண்டு ஜூஸ். வாரத்துக்கு ஒரு முறையாவது, இல்லை வெறும் வயிற்றுலையாவது, இல்லை எப்போவுமே அடிக்கடியாவது இதை செஞ்சு பலன் பெறுங்க. புதுசாக வாங்கியாந்தும் செய்யலாம். 2 நாள் ஆயிடுச்சுன்னா தூக்கி போடாமல் அதை இந்த மாதிரி செஞ்சு பயன்பெறலாம். எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, நல்ல விதமாக பண்ணி எல்லோரும் பலன் பெறணும். வாழைத்தண்டு ஜூஸில் நிறைய நன்மைகள் இருக்குது. எல்லா வியாதியும் பறந்து போயிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.